ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக் ரெசிபி, ஹாலிண்ட்ரம்ஸ் மூங் தால். அதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். வாங்க ஃபஸ்ட் அதுக்கு மூங் தால் எடுத்துக்கலாம். 1 கப் மூங் தால் எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 4லேருந்து 5 மணி நேரம் அது ஊறணும். அது நல்லா ஊறுறதை பொறுத்து தான் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக நல்லா பெருசாக பருப்பு கிடைக்கும். இப்போது ஊற வச்சு எடுத்தாச்சு. 4 to 5 hours கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு ஊறியிருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு துணி மேலே போட்டு ட்ரை பண்ணிடுங்க. அந்த தண்ணியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. எண்ணெயில் பொரிக்கும்போது நல்லா ட்ரையாக இருக்கணும். அதனால் ஒரு டவல் எடுத்து அதில் போட்டு நல்லா அந்த வெட்னஸ்லாம் போகிற அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ஆயாச்சு. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே லெவல் ஹீட்டில் வச்சுருங்க. போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் விடுங்க. ஆனால் செவந்துடக்கூடாது. பருப்பு எல்லோயிஷாகவே எடுத்துடணும். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள். ஒரு பருப்பை வெளியே எடுத்து பாருங்கள். கிறிஸ்பியாக இருந்ததுன்னா அதோட நம்ம அந்த பருப்பை வெளியே எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அது ஃப்ரை ஆகட்டும். செவக்க மட்டும் விட்டுறாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட மூங் தால் ரெடி. கிறிஸ்பியான மூங் தால் ரெடி. சர்வ் பண்ணிடலாம். சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். ஆனால் நம்மளுக்கு ஊறுற டைம், வெயிட்டிங் டைம் தான் முக்கியம். இப்போ ஒரு கப் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மூங் தால் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சால்ட் அண்ட் சில்லி பவுடர் மிக்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட கிறிஸ்பியான மூங் தால் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.